இங்கே ஈஸ்வரி ஃபேமிலி எல்லாரும் வந்து அங்கே கும்பகோணத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாக்யாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நம்ம அத்தை வந்து நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அமிர்தா என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்கு வர்றாங்க. ஒரு கேஸு ஸ்மெல்லாக இருக்குது. அடுப்பை பார்க்குறாங்க, அடுப்பு ஆனாக இருக்குது. அப்போ வந்து யார் அடுப்பை ஆன் பண்ணது, ஒரே கேஸு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வர்றாங்க. செல்வி கேட்குது, யாருன்னே தெரியலக்கா, நான் இப்போ தான் வர்றேன், இப்போ தான் வந்து பார்க்குறேன் ஆன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ஜென்னி தான் வந்து சொல்கிறாங்க, நான் தான் குழந்தைக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன், குழந்தை அழுதுச்சு மேலே. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போக மாட்டிங்களா அப்படின்ட்டு அமிர்தா கேட்குறாங்க ஜென்னிக்கிட்ட. என்ன அமிர்தா அப்படி கேட்குறீங்க, நான் மறந்துட்டு ஆஃப் பண்ணா இப்போ வீடே வெடிச்சு போயிருக்கும் தெரியுமா, நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போனதுனா. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படிங்கும்போது செலியன் சொல்கிறாரு, ஆமாம் ஜென்னி, அமிர்தா சொல்கிறது கரெக்டு தான், நீ பாட்டுக்கு போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆயிருக்கும் தெரியுமா, பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படிங்கும்போது, இனிமேல் நீங்கள் கிச்சன் பக்கமே வராதீங்க ஜென்னி, நீங்கள் எதுக்கு கிச்சனுக்கு வரீங்க, நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு உங்கள் ரூமில் இருங்க அப்படின்னு. என்ன அப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் எதுக்கு என்னை கிச்சன் வர வேணாம்னு நீங்கள் யார் சொல்கிறது, நீங்கள் யாருங்க முதல்ல என்னை கிச்சனுக்கு வர வேணாம்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜென்னி சண்டை போடுறாங்க அமிர்தா கிட்ட. அப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி தானே இன்னொரு நாளைக்கு செய்வீங்க, உங்களுக்கு தான் கிச்சனில் வேலை தெரியலைல, அப்போ எதுக்கு வர்றீங்க, நீங்கள் குழந்தைய முதல்ல பாருங்கங்க அப்படின்ட்டு அமைதியாக சொல்கிறாங்க அமிர்தாவும். அதெல்லாம் முடியாது, நானும் தான் செய்வேன் அப்படிங்கும்போது செல்வி சொல்கிறாங்க, இரு ஜென்னி பாப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து முதல்ல குழந்தைய பார்த்துக்க, அப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்தோடனே நீ கிச்சன்லேயே 24 மணி நேரம் நில்லு, உன்னை யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. என்ன செல்வி அக்கா, நீங்களும் வந்து அமிர்தா கூட சேர்ந்துட்டு பேசுகிறீங்க, இல்லை பாப்பா உனக்கு தெரியல, நீ வேணால் உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேளு, எப்படி என்னங்கிறத கேளு அப்படிங்கும்போது ஜென்னி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு குழந்தைய பார்க்க வந்துட்டேன், இங்கே வந்து அடுப்பு வந்து கேஸு லீக் ஆகிடுச்சு மம்மி, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜென்னியோட அம்மா சொல்கிறாங்க, ஐயோ என்ன ஜென்னி, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, ஏன் இப்படி பதறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது, இல்லை ஜெனி, என்ன இப்படி பண்ணிட்ட, நீ எதுக்கு கிச்சனுக்கு போனேன் அப்படின்னு. இல்லை பால் காய்ச்சறதுக்கு போனேன், குழந்தை அழுதான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன், ஆன் பண்ணதை மறந்துட்டேன் மம்மி அப்படிங்கும்போது, இதெல்லாம் செய்யாத, அமிர்தா சொல்கிறது தான் கரெக்டு, நீ எதுக்கு கிச்சனுக்கு போகிற அப்படின்னு அவங்களும் நல்லா திட்டுறாங்க ஜென்னியை. அப்புறம் தான் உணர்ந்துக்கிறாங்க, அமிர்தா சொன்னது கரெக்டு தான், நம்ம கேஸை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம், பால் பொங்கி ஊற்றி கேஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகிக்கிறாங்க அவங்களே. இங்கே கோபி என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே ராதிகான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. ராதிகா இல்லை. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறா, ராதிகா எங்கேங்க, அவள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, அதை கேட்க நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, அவளை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அத்தை, அவள் எங்கேன்னு கேட்டேன் அப்படிங்கும்போது, அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது சண்டை வந்துடுது. மறுபடியும் சண்டை போடுறாங்க அவங்க ராதிகாட அம்மா. இருங்க உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சி இதுக்கு வந்துடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அங்கே கொடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே கொடுக்குறாங்க. என்னம்மா ஏதுமான்னு கேட்க, என் மகளை வந்து அவங்க மாமியார் வந்து கொடுமை பண்ணுறாங்க, ஏன்டா அவளுக்கு இது 2வது கல்யாணம், அவள் வந்து பிள்ளையும் வயிற்றில் இருந்துச்சு, அதையும் வந்து அவங்க வந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க பிள்ளையும், இப்போ நீங்கள் வந்து அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே போலீஸ் வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இங்கே வீட்டில் ஜென்னி, அமிர்தா, செலியன், எழில் எல்லாரும் கேட்கும்போது, அப்போ சொல்கிறாங்க, ஈஸ்வரி எங்கே, அவங்கள கைது பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன ஈஸ்வரியை கைது பண்ண வந்து என்ன காரணம் மேடம் அப்படின்னு எழில் கேட்குறாரு. அதுக்கு நடந்ததை சொல்கிறாங்க. மேடம், இவங்க பொய் சொல்கிறாங்க, எங்கள் பாட்டியெல்லாம் அதெல்லாம் செய்கிறவங்க கிடையாது, 2வது அவங்க இங்கே வீட்டிலேயே இல்லை தெரியுமா, அங்கேயும் இருந்தாங்க, இப்போ ஈஸ்வரி எங்கேன்னு போலீஸ்காரங்க கேட்டு மிரட்டுறாங்க எழில. மேடம், மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஈஸ்வரி பாட்டி ஊரில் இல்லை, கும்பகோணம் போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்பாமல் வீடை முழுக்க தேடுறாங்க, அவங்க இல்லை, உண்மையிலே இல்லை மேடம், இவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ட்டு ஒரு கான்ஸ்டபிள் பொம்பளை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, அவங்க எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொன்னோடனே உடனே செலியன் என்ன பண்ணுறாரு, கோபிக்கு ஃபோன் அடித்து, அப்பா இந்த மாதிரி வந்து பாட்டியை தேடி போலீஸ் வந்துட்டு போகுது, அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ராதிகாட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ண வந்திருக்காங்க பாட்டியை அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற செலியா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க. பாக்கி இந்த செய்தியை கேட்டு ஊருக்கு வந்தோடனே அப்போ இவர் சொல்கிறார், தாத்தா சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா ஈஸ்வரி, இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்ட பாரு, உன் புள்ளன்னு அவன் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறான் பார்த்தியா அப்படிங்கிறாரு. இவன்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எழில் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, பாட்டிக்கிட்ட சொன்னேன், அங்கே போவாதீங்கன்னு, இப்போ எந்த இதில் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, ஈஸ்வரி அழைச்சிட்டு போகும்போது
அங்கே நடந்த விஷயத்தை ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ ராதிகாவும் அங்கே வர்றாங்க. ராதிகா வந்து, ஆமாங்க மேடம், இவங்க தான் என்னை கீழே தள்ளி விட்டாங்க, இவங்கள சும்மா விடாதீங்க, இவங்களை கைது பண்ணி உள்ளே வைங்க அப்படிங்கும்போது பாக்யா கோவம் வருது. ராதிகா கொஞ்சம் அளந்து பேசுங்க அப்படிங்கும்போது, என்ன அளந்து பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அத்தை உங்களை தள்ளி விட்டாங்களா அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க.